தமிழக மக்கள் நலன் ஒன்றையே தமது குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்கள் நலனுக்காகவும் அயராது உழைத்து மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடம் அமைந்துள்ள சென்னை மெரினா கடற்கரையில் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர். அம்மாவின் நினைவிடத்தில் இன்று அஞ்சலி செலுத்திய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் அம்மாவின் சிறப்பு திட்டங்களை மிகுந்த உருக்கத்தோடு நினைவு கூர்ந்தனர். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறந்ததிலிருந்து ரொம்பவும் மனவேதனையுடன் மன உளைச்சலுடன் எங்கள் குடும்பமே வாடிக்கொண்டு இருக்கிறது. இந்த அம்மாவின் மறைவு எங்களால் தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறது. என் குழந்தைகள், என் பேர குழந்தைகள் எல்லாரும் மனவேதனையோட ரொம்ப துயரத்தில் இருக்கிறோம். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நலத்திட்டங்களை சின்னம்மா தொடர்ந்து செயல்படுத்துவார் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புரட்சித் தலைவருக்கு பின்பு புரட்சித் தலைவியும், புரட்சித் தலைவி பின்பு அம்மா சின்னம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை மிகவும் தெளிவாகவும் திறமையாகவும் வழிநடத்தி செல்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் உண்டு. அவர்கள் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்தில் வந்த திட்டங்களையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களையும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அம்மா கூடையே கூட்டிகிட்டு வந்ததுனால எனக்கு பின்னாடி அம்மா தான் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறதுக்காவது பின்னாடி உட்கார வச்சவங்களே எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அம்மா மாதிரி நல்லா போல்ட்டாக நல்லா துணிச்சலாக அம்மா சின்னம்மா செய்வாங்களேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எப்போவுமே சின்னம்மா பக்கம் தான் இருப்போம். புரட்சித் தலைவி இதய அம்மா அவர்கள் செய்த சாதனைகள் 36 நாட்களுக்கு 36 துறையை பற்றி பேசலாம். அவ்வளவு சாதனைகள் செய்திருக்கின்றார்கள். கல்வித்துறைக்கும் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெண்களுக்கு செய்த சாதனைகள் வரலாற்றில் பதிக்க முடியாத அளவுக்கு பெரும் மாபெரும் சாதனைகளாகும். அம்மாவின் வழி நடக்கும் சின்னம்மா அவர்கள் அம்மாவை 33 ஆண்டுகள் கண்ணை மேற்கொண்டு காப்பது போல் காத்து வந்தார்கள். அந்த சின்னம்மாவனுடைய வழியில் நாங்கள் எல்லாம் தொடர்ந்து பாடுபட்டு அதிமுகவினுடைய வெற்றிக்கும் சின்னம்மா வழியில் நடப்போம் என்று நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.